அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் உங்களிடம் வார ராசி பலனை கூறக்கூடிய நான் தற்போது உங்களிடம் இந்த வாரத்திற்கான ராசி பலன் ஜூன் 14 முதல் ஜூன் 20 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை தற்போது உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதும், திங்கட்கிழமை முதல் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் வலுவாக சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த கால சோதனைகள் மறையும். குடும்பத்தில் நிலவிய கருத்து வேறுபாடுகள் குறையும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் இருந்து வந்த குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது விலகுவதால் மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் அனுகூலமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 15 செவ்வாய், திங்கள், 16 செவ்வாய் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் புதன் வலுவாக சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறையும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்துக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 14 ஞாயிறு, 17 புதன், 18 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு சுக்கிரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகம் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும்.
கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறையும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக உங்களுக்கு 15 திங்கள், 16 செவ்வாய், 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு வருகின்ற திங்கட்கிழமை முதல் 12ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்படுவது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்பியவர்களே உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைக்க வேண்டிய நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பொதுவாக வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 14 ஞாயிறு, 17 புதன், 18 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் திங்கட்கிழமை முதல் லாபஸ்தானத்தில் புதன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு முழுமையாக குறைந்து ஒரு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தேவையற்ற இரவு நேர பயணங்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது என பார்க்கின்ற பொழுது 15 திங்கள், 16 செவ்வாய், 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். திங்கட்கிழமை முதல் 10ஆம் வீட்டில் சூரியன் புதன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிக்க இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் துணிவோடு செயல்படுவீர்கள்.
ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 15 திங்கள், 16 செவ்வாய், 17 புதன், 18 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி, 10இல் சுக்கிரன், 11இல் கேது சஞ்சரிப்பதும், கடந்த ஒரு மாத காலமாக 8இல் சஞ்சரித்த சூரியன் திங்கட்கிழமை முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் விலகுவதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். அதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறையும். நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 17 புதன், 18 வியாழன், 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 14 ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக பாக்கியஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். ராசிக்கதிபதி செவ்வாய் 6இல் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பலவேறு பலமான பலன்களை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. திங்கட்கிழமை முதல் சூரியன் 8இல் சஞ்சரிக்க இருப்பதால் வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் சற்று குறையும் என்றாலும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க ஒரு சில இடையூறுகள் ஏற்படலாம். எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 14 ஞாயிறு, 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். 15 திங்கள், 16 செவ்வாய் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய், 8இல் குரு சுக்கிரன், 7இல் சூரியன் சஞ்சரிக்க இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும்.
உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதில் சற்று தாமத நிலை உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் மேலோங்கும். அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்களும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 14 ஞாயிறு, 15 திங்கள், 16 செவ்வாய் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். 17 புதன், 18 வியாழன் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனி, 7இல் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். தற்போது 5இல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் திங்கட்கிழமை முதல் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது மிகவும் சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது குறையும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். உடன் பிறந்தவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 15 திங்கள், 16 செவ்வாய், 17 புதன், 18 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த 2 நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக 2இல் சனி, 5இல் சூரியன், 6இல் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவதில் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பொதுவாக புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தவிர்க்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 17 புதன், 18 வியாழன், 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன் வலுவாக அமைய பெற்று 5இல் குரு சுக்கிரன், 6இல் கேது சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். செவ்வாய் 2இல் இருப்பதால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். அதனால் பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு.
நீங்கள் நினைத்தது நடக்கும் என்றாலும் முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். கடந்த கால சோதனைகள் குறையும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். உறவினரிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகும். பொதுவாக எதிலும் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். உடல் ஆரோக்கியம் முன்பை விட தற்போது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 14 ஞாயிறு, 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.